என் அன்பு குழந்தையே, இன்று இந்த நாளில் இந்த கந்தன் உன்னோடு பேசியே தீர வேண்டும் என்று இப்போது உன் இல்லத்திற்கு வந்திருக்கின்றேன். எனக்காக ஒரு 5 நிமிடம் ஒதுக்குவாயானால் நான் நினைத்ததை உன்னிடத்தில் பேசி முடித்து விடுவேன். என் குழந்தைக்கு ஒரு சில விஷயங்களில் சில தெளிவுகள் நிச்சயமாக கிடைத்துவிடும். என் குழந்தையே, ஒன்றை இழந்தால்தான் ஒன்றை பெற முடியும் என்றால் முதலில் நீ உன்னுடைய கோபத்தை இழந்துவிட்டு சமாதானத்தை நீ பெற்றுக்கொள். உன்னுடைய வெறுப்பை இழந்துவிட்டு அன்பை நீ பெற்றுக்கொள். பேராசையை இழந்துவிட்டு நிம்மதியை நீ பெற்றுக்கொள். உனக்குள் இருக்கின்ற தேவையில்லாத எண்ணங்களை எல்லாம் என் பிள்ளை நீ இழந்துவிட்டு நல்ல உறவுகளை பெற்றுக்கொள். இப்படி தேவையில்லாததை எல்லாம் இழந்து தேவையுள்ளதை எல்லாம் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தாலே உன்னுடைய வாழ்க்கை உனக்கு வரமாக மாறிவிடும். சூழ்நிலைகள் எந்த நேரத்திலும் மாறக்கூடும். இந்த வாழ்க்கையில் யாரையும் மதிப்பிடவோ அல்லது யாரையும் காயப்படுத்தவோ ஒருபோதும் செய்ய நினைக்காதே. நீங்கள் இன்று சக்தி வாய்ந்ததாக இருக்கலாம், ஆனால் இந்த காலம் உன்னை விட சக்தி வாய்ந்தது என்பது எப்போதும் நினைவில் இருக்க வேண்டும். கடந்து போன நாட்களோடு கசந்த நினைவுகளும் மறைந்த பிறகு இந்த புதிய நல்ல நாளில் இன்பங்கள் உனக்கு சூழ இந்த முருகன் நிச்சயமாக உனக்கு அருள் புரிவான் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே. வார்த்தைகள் எப்போதுமே மிகவும் கடினமாக பேச வேண்டும். எதற்காகவும் அப்பன் சொல்கிறேன் என்பதை புரிந்து கொள். வார்த்தைகளை உதிப்பதற்கு முன்பாக அதை ஒரு முறை சுவைத்துப் பார். உதிர்ந்த வார்த்தைகள் ஒரு முறை மன்னிக்கப்படலாம், ஆனால் ஒருபோதும் மறக்கப்படுவதில்லை என்பதை நீ முதலில் நினைவில் வைத்துக்கொள். அதனால் தான் அப்பன் ஆரம்பத்திலேயே சொன்னேன், பேசிவிட்ட பிறகு யோசிப்பதில் எந்த ஒரு பலனும் இல்லை. பேசுவதற்கு முன்பாக நன்றாக யோசித்து பேச வேண்டும் என்று. நடந்து முடிந்ததை அனைத்தும் நன்மைக்கே என்று எண்ணி இனி நடக்கப் போகின்ற விஷயங்களின் மீது நம்பிக்கை வைத்து இந்த நாளை நீ நல்லபடியாக தொடங்கிவிட்டால் போதும். இந்த கந்தனின் அன்போடும் அருளோடும் என்றும் உனக்கு நல்லதை நடத்தி கொடுப்பேன் என்பதை மட்டும் மறந்து விடாதே. இந்த வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் உனக்கு ஒவ்வொரு பாடத்தை அல்லவா கற்றுக்கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளோடு உன்னை பின்னிக் கொண்டிருக்கின்றது. அதிலிருந்து நீ தப்பித்து விட்டாய், ஆனால் அதன் பிறகு யாராலும் உன்னை எதிலும் சிக்க வைக்க முடியாது. நீ நினைத்தால் உன்னை எந்த வழியிலும் இருந்து மீட்டெடுத்து விடலாம். நீ நினைத்தால் இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களில் இருந்தும் நீ சாதித்து விடலாம். ஆனால் நினைப்பதற்கு மறப்பதற்கும் என்ன காரணம், என்ன வித்தியாசமே? நீ யோசிக்காமல் பேசுவதற்கு என்ன காரணம்? எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து தன் நன்மைகளை நான் எப்போதும் மீட்டெடுத்திருக்கலாம் அல்லவா? இந்த வெற்றியை நாம் என்றோ செய்திருக்கலாம் அல்லவா? ஆனாலும் இந்த முருகன் நம் வாழ்க்கையில் வந்திருக்கிறேன், நான் நடத்துவேன் என்கின்ற நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? தெய்வம் நிச்சயமாக உனக்கு உதவி செய்யும். தெய்வம் ஒருபோதும் உன்னை கைவிடாது. அதற்காக நீ எதுவும் செய்யாமல் இருக்கக்கூடாது என்பதை புரிந்து கொள். என் தங்க பிள்ளையே, ஒவ்வொரு நாளும் உனக்கு நான் கொடுக்கின்ற விஷயங்கள், ஒவ்வொரு நாளும் நான் சொல்கின்ற வார்த்தைகள் என்று இவை எல்லாவற்றையும் முதலில் நீ தெரிந்து கொள்ளவும் பழகு. எப்போதும் நன்மைகள் நடக்கின்றதோ அந்த நொடி பொழுதில் அதை நீ சற்றென்று யோசிப்பதே இல்லை என்றால் அதை மற்றவர்கள் தட்டி பறித்து விடுவார்கள் என்பதை மட்டும் நீ புரிந்து கொண்டால் போதும். பொது வாய்ப்புகளை சரியாக, இந்த வாய்ப்புகள் உன் வாழ்க்கையில் கொடுக்கின்ற எல்லா நன்மைகளையும் என்னவென்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் சரி, உன்னை சுற்றி இருந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தாலும் சரி, அதிலிருந்து நீ பெறுவது எல்லாம் உன்னுடைய நம்பிக்கை என்பதை உணர்ந்து கொண்டால் போதும். அதிலிருந்து நீ ஒரு தொடக்கமானது எப்படி இருக்கும், மனதில் எந்த ஒரு
களங்கமும் இல்லாமல் எந்த ஒரு சஞ்சலமும் இல்லாமல் இருக்க வேண்டும். இதை நீ நிறைவாக என் பிள்ளை நீ செய்யும் போது உன்னுடைய மனது நீ பேசுகின்ற அத்தனை விஷயங்களையும் நிச்சயமாக என் பிள்ளை நீ ஏற்றுக்கொள்ளும். உனக்கான நன்மைகளை எல்லாம் நிறைவாக பெற்றுக்கொள்ளும். எந்த நொடியிலும் நீ இதிலிருந்து உன்னை மீட்டெடுத்து கொண்டு வர முடியும் என்பதை நீ நம்பு. யாரும் உன்னை எந்த வகையிலும் காயப்படுத்த மாட்டார்கள். உன்னை காயப்படுத்த நினைத்தாலே அவர்களுக்கு மனதில் ஏதோ ஒரு சலசலப்பு வந்துவிடும். இவர்களை காயப்படுத்தினால் நமக்கு என்ன பலன் என்கின்ற எண்ணம் அவருக்குள் தோன்றிவிடும். உன்னுடைய எண்ணங்களை எப்போதுமே தெளிவாக வைத்திரு. உனக்கான சந்தர்ப்பங்கள் வாய்க்கும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட அந்த சந்தர்ப்பத்தை நீயே உருவாக்கிவிடு. நிச்சயமாக உன்னால் முடியாதென்று எதுவுமே இங்கு கிடையாது. ஒரு தெய்வத்தினுடைய வார்த்தைகளை கேட்டு என் பிள்ளை நீ தெய்வம் இருக்கிறதா இல்லையா என்று கேட்பவர்களுக்கு மத்தியில் நீ தெய்வத்தை உடன் வைத்திருக்கின்றாய். அப்படி இருக்கும்போது என் குழந்தை எதற்காக நீ கவலைப்படுகின்றாய்? எதற்காக நீ தேவையில்லாமல் என்னென்ன விஷயங்களை எல்லாமோ பற்றி நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய்? இதைவிட இந்த வாழ்க்கையில் பெரிய பாக்கியம் என்று வேறு என்ன இருக்கின்றது? உனக்கு கிடைத்ததை எல்லாம் நம்பிக்கையோடு நீ எதிர்கொண்டாலே உன் வெற்றியை நிச்சயமாக நீ உறுதி செய்து விடுவாய். உன்னால் முடியாது என்ற ஒரு காரியத்தை இங்கு நான் செய்ய சொன்னது கிடையாது. எது உன்னால் முடியும், எது உன்னால் முடியாது என்பது இந்த முருகன் எனக்கு நன்றாக தெரியும் அல்லவா? உன் அப்பன் உன்னால் முடிகின்ற விஷயங்களை பற்றி மட்டும்தான் இங்கு சொல்வேன். நிச்சயமாக இதை உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு தரப்போகின்ற உண்மைகளை எல்லாம் தெரிந்து கொண்டு அதிலிருந்து நீ பெற வேண்டிய உன்னுடைய வெற்றிகளை எல்லாம் பெறுவதற்கு நீ தயாராக இரு. என்றும் நான் இருந்து உனக்கு நடத்துவதை உன்னால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதை எல்லாம் நிச்சயமாக உன்னால் என்னவென்று தெளிவாக உணர வேண்டும். இது நடக்கும்போது இந்த முருகன் சொன்ன வார்த்தைக்கான அர்த்தங்கள் உனக்கு நிறைவாக புரிய வரும். என் அன்பு குழந்தையே, இந்த நாள் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைப்பதை எண்ணி தெய்வத்திற்கு நன்றி சொல்லி இந்த நாளில் இனி என்றும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதை நீ நம்பு. இனிமேலாவது இந்த வாழ்க்கையில் எதையுமே நீ இழந்துவிட நினைக்காதே. இனி இந்த வாழ்க்கையில் எந்த விஷயத்தையுமே நீ மறந்துவிட துணியாதே. நடப்பதெல்லாம் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதை யாரும் இங்கே உன்னை காயப்படுத்த கட்டாயப்படுத்துவதில்லை. யாரும் உன்னை வற்புறுத்துவதும் இல்லை. உனக்கு வேண்டுமென்றால் இந்த வாழ்க்கை சந்தோஷமாக அனுபவிக்க தொடங்கு. உனக்கு வேண்டுமென்றால் இந்த வாழ்க்கை அத்தனை விஷயங்களையும் நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்ள பழகு. எல்லாவற்றையும் கடந்து உனக்கென்ன இருக்கின்ற மகிழ்ச்சியை நீ தெளிவாக ஏற்றுக்கொண்டு எதிர்வரக்கூடிய சூழ்நிலையை புரிந்து கொண்டு எப்போதும் வெற்றியின் பாதையில் பயணம் செய்து கொண்டே இரு. இந்த முருகனின் பார்வை உன் மீது பட்டு விட்டது. இந்த முருகனின் பார்வையில் இருந்து நீ தெரிகின்றதா, நான் உன்னை இப்படியே விட்டு விடுவேனா? நீ எல்லா விஷயங்களில் முயற்சியோடு செய்து கொண்டே இரு. இந்த முருகனின் வேல் உன்னை காப்பாற்றும். இந்த முருகனின் வேல் உண்ட கரம் உன்னை நிச்சயமாக வாழ்க்கையில் அழைத்து செல்லும் என்பதை மறந்து விடாதே. என் பிள்ளையே, நல்ல விஷயங்களை எல்லாம் யோசிக்கும் போது என் மனது சொல்கின்ற விஷயங்கள் ஒன்றே ஒன்றுதான். தெய்வம் நிச்சயமாக நம்மை ஏற்றுக்கொள்ளுமா என்பதுதானே. என்றும் உன்னை என் பிள்ளையாக ஏற்றுக்கொள்கின்றேன். அப்படி ஏற்றுக்கொண்டதனால் மட்டும்தான் என்னுடைய வார்த்தைகளை நீ கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே. எல்லோருக்கும் எளிதில் கிடைத்து விடாத ஒரு விஷயம் உனக்கு என்னிடத்தில் இருக்கிறது என்றால் அதை சர்வ நிச்சயமாக நீ என்னவென்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்ன நடக்கிறது என்பதையும் நிச்சயமாக புரிந்து கொள்ளதான் வேண்டும். உனக்காக நான் இருந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும்
மனதில் பெற்றுக்கொண்டு எல்லாவற்றையும் கடந்துவிட்ட உன்னுடைய மகிழ்ச்சியை நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள தயாராக இரு. என்றும் இந்த அப்பன் உன்னோடு நான் இருக்கின்றேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். இந்த முருகனின் ஆசீர்வாதம் உனக்கு கிடைத்துவிட்ட பிறகு வேறு எதையும் நினைத்து நீ கவலைப்படாதே. அப்படிதான் உனக்கும் இந்த வாழ்க்கையில் அத்தனை நல்ல விஷயங்களும் உன்னை பின்தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றது என்பதை புரிந்து கொள். எதிர்வரக்கூடிய நாட்களில் என்றும் உன் சந்தோஷம் உன் வசமாக மாறும் என்பதை புரிந்து கொள். நல்லது நடக்கப் போகின்றது என்பதை பல அறிகுறிகள் மூலமாக உன் அப்பன் உனக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறேன். இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு நீ மனதார உன் சந்தோஷத்தை உறுதி செய்திட நல்லபடியாக வா. என்றும் உன் முன்னேற்றம் உன்னை நல்ல நிலைக்கு அழைத்து செல்லும். நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பான விஷயங்களும் இந்த முருகனின் அருள் உனக்கு கிடைக்கும் என்பதை நீ நம்பு. யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு போகட்டும். நீ எதையே இழக்க நினைக்காதே. உன் தன்னம்பிக்கையை ஒருபோதும் விட்டு விடாதே. உனக்கு நல்லது நடக்கும். இந்த முருகனின் ஆசிகளோடு அப்பன் இருக்கும் வரை உனக்கு எந்த கெடுதலும் இல்லை. அப்பன் இருக்கும் வரை யாரும் உன்னை அழிக்க நினைப்பதில்லை என்பதை புரிந்து கொண்டால் போதும். இனி வரக்கூடிய நாட்களில் உன் வெற்றியை நீ நிச்சயமாக உறுதி செய்து கொள்வாய் என்பதை மட்டும் நீ புரிந்து கொண்டால் போதும். உன்னோடு இருந்து நான் தருவது அத்தனையும் என்றும் உனக்கான சந்தோஷத்தை உறுதிப்படுத்ததான் என்பதை உணர்ந்து இந்த நல்ல நாளை நீ நல்லபடியாக தொடங்கு. என்றும் இந்த முருகனின் உன்னோடு பயணிப்பேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே. என் அன்பு குழந்தைக்கு இந்த முருகனின் ஆசீர்வாதம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும்.